வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ பேட்டரி சார்ஜர் அண்ட் ஆல்சோ ஒரு கெப்பாசிட்டி செக்கர். பேட்டரியோடைய கெப்பாசிட்டியை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்கர், ஒரு ஸ்மார்ட் டிடெக்டர்னு சொல்லலாம். ஒரு பக்கா யூனிட் இது. இன் ஃபியூச்சரில் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு யூனிட். இதில் 4 சேனல் இருக்குது. இந்த 4 சேனல் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 செல் இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த 4 செல்லோட வோல்ட் நம்மளால் செக் பண்ண முடியும். எவ்வளோ பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு செக் பண்ண முடியும். அந்த செல்லோட வோல்ட், கரண்ட்டு, டைமு, கெப்பாசிட்டி, பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் இதில் செக் பண்ணலாம். ஒரு ஸ்மார்ட் யூனிட். பொதுவாக பேட்டரி அசம்பிள் பண்ணுறவங்க லித்தியம் செல்லை யூஸ் பண்ணி லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிக்கல் கேட்மியம் அதை யூஸ் பண்ணி பேட்டரி அசம்பிள் பண்ணலாம். நிக்கல் கேட்மியம் செல்லை யூஸ் பண்ணி நிக்கல் கேட்மியம் பேட்டரி யூஸ் பண்ணலாம். அதேமாரி நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு அந்த செல்லை யூஸ் பண்ணி நிக்கல் மெட்டல் ஹைட்ரைட் பேட்டரி யூஸ் பண்ணலாம். இந்த நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு, நிக்கல் கேட்மியம் இதெல்லாம் வந்து டெலிஃபோன், லேண்ட்லைன் ஃபோன் இல்லை சார்ஜபிள் ஃபோன் அதுலையெல்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் அதுதான் இருந்துச்சு. அப்புறம் தான் லித்தியம் அயன், அப்புறம் தான் லித்தியம் பெரோபாஸ்பேட். நாளைக்கு என்ன வருமோ தெரியாது. நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நிறையா டெவலப் ஆக போகுது. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி சோலார் எனர்ஜி வந்து 100% நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய எனர்ஜி. யாரையுமே டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் படக்கூடிய அந்த சூரிய ரேஸ் மட்டும் உபயோகப்படுத்தி நாம் ஒரு பேனலை உபயோகப்படுத்தி நாம் அதிலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு ஸ்டோர் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கும். அப்போ பேட்டரி தேவை. பேட்டரியில் பெஸ்ட் அப்படின்னுட்டா லித்தியம் பேட்டரிஸ் தான். எஃபிஷியன்சி ஜாஸ்தி அதுக்கு. ஓகேவா? ஒரு பேட்டரியில் சார்ஜிங், டிஸ்சார்ஜிங். இப்போ சார்ஜிங் 100% அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணும்போது 95% அதிலேருந்து எடுத்துக்கலாம். இதே லெட் ஆசிட் பேட்டரியில் கிடைக்காது. இருந்தாலும் அதை தான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டெவலப் ஆக நம்ம நிறையா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு இது டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? சர்வீஸ், நாம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நியூ கம்மர்ஸ் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் நமக்கு இதெல்லாம் தேவை. இந்த நாலேஜ் தேவை. இந்த நாலேஜெல்லாம் நீங்கள் ஈஸியாக பெற முடியும். எப்போது? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உபயோகமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் நார்மலாக ஒரு ஆடியோ இன்ஜினியராக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்லாம் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இருந்தாலும் ஃபியூச்சரில் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு யூனிட் இருந்தால் நீங்கள் வேகமாக ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய செல் எல்லாத்தினுடைய நான் சொன்ன மாதிரியே ஒரு செல்லோட வோல்ட்டு, கரண்ட்டு, டைமு, கெப்பாசிட்டி, பெர்சன்டேஜ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்? செக் பண்ண முடியும். இது உங்களுக்கு ஒரு எல்சிடி டிஸ்பிளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு அன்பாக்சிங், 2வது வீடியோவில் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, 3வது வீடியோவில் சார்ஜ் பண்ணும்போது என்னென்ன கவனிக்கணும், எப்படி சார்ஜ் பண்ணலாங்கிற டீட்டெயில். இப்போ பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டால் டெஸ்ட் மோடு. டெஸ்ட் மோடுன்னு எப்படின்னா ஒரு ப்ராசஸ், அதை டிடெக்ட் பண்ணுறது, எதை கெப்பாசிட்டியை டிடெக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யூனிட் ஒன்று காமிச்சிருந்தேன் வீடியோ. ஒருவேளை அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். பாருங்கள், லைக் திஸ், இந்த மாதிரி யூனிட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும். இந்த இடத்துல ஹோல்டர் இருக்குது, செல் ஹோல்டர் இருக்குது. இந்த செல் ஹோல்டர் மூலிமா இந்த மாடல் உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த செல்லோட கெப்பாசிட்டியை செக் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா அதுதான் இந்த கம்பெனியோடைய இது. இந்த கம்பெனியில் நிறைய ஒரு 6 மாடல் விற்கிது. 6 யூனிட் இருக்குது, விதவிதமான யூனிட் இருக்குது. ஓகேவா? பட் இப்போது நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா லித்தியம் செல்லை பற்றி டீட்டெயில்ஸ் அதுக்கு வேணும். அது மட்டும் இல்லை, லித்தியம் அயன் மட்டும் இல்லை, லித்தியம் மெட்டல் ஹைட்ரைடு, நிக்கல் கேட்மியம் இதெல்லாமே இருக்கு இல்லையா? அதெல்லாமே என்ன பண்ணலாம்? இந்த செல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்லை என்ன பண்ணலாம்? நம்ம சார்ஜிங் பண்ணலாம். ஓகேங்களா?
அதனால தான் உங்களுக்கு 4 சேனல் இருக்குது. 4 சேனலுமே இண்டிபெண்ட் கரண்ட்டு இண்டிவிஜுவலாக 4 பிஎம்எஸ் இருக்குது. ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு பிஎம்எஸ், பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு டீப் டிஸ்சார்ஜ் ஆகாமல் பார்த்துக்கும், ஓவர் வோல்டேஜ் வராமல் பார்த்துக்கும், ஓகேவா, ஷார்ட் சர்க்யூட் எக்ஸ்டர்னல் ஆனாலும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இப்படி எல்லா ப்ரொடெக்ஷனும் அதில் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் இருக்கக்கூடிய இதுதான் வந்து பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். ஏற்கனவே இதை பற்றிய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், ஆம்பிளிஃபையர், இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த மாதிரி வேரியஸ் கிளாஸஸ் நடந்துருக்கோம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் பெற முடியும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போது இதில் பார்த்துருக்கோம் இந்த யூனிட் பற்றி இல்லையா. இந்த மாதிரி யூனிட் வேண்டியதில்லை, கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ், இதெல்லாம் நம்ம செட் பண்ணணும், ஒயரிங்கெல்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரி நெசசிட்டிலாம் இதில் இல்லை, இந்த யூனிட்டில் இல்லை. இந்த யூனிட்டை பவர் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சு, இந்த படத்தில் இருக்க மாதிரியே இதில் வரும். மறுபடியும் 1 செகண்ட் நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி டிஸ்பிளே. ஓகேவா, சேம் டிஸ்பிளே இதில் வரும். இதில் நல் அப்படின்னு காமிக்குது. இந்த சேனலில், இந்த ப்ராக்கெட்டில், இந்த ஹோல்டரில் எந்த விதமான நாம் ஒரு செல்லு யூஸ் பண்ணலை. உதாரணமாக ஒரு பார்க்கலாம். இப்போ ஒரு செல் இருக்குது. இதை நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு. பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மல்டிமீட்டர் வேணுமா அப்படின்னு எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. விலை வந்து 450 வரும், நல்ல குவாலிட்டி. இதில் வந்து உங்களுக்கு பவர் ஆன் பட்டன், ஹோல்டு பட்டன் இருக்கும். அது இல்லாமல் இந்த செலக்டர்ஸ் இருக்கும். லைக் திஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் மீட்டர். இந்த மாதிரி மீட்டர் இருக்கும். 450 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போது நான் இந்த ஒரு செல் எடுக்கிறேன், ஒரு லித்தியம் செல் எடுத்து செக் பண்ணுறேன் எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு பார்க்குறேன். 20 வோல்ட் டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு செல் எடுத்திருக்கேன், செக் பண்ணுறேன் எவ்வளோ வோல்ட் வருது. 3.1 வோல்ட் காமிக்குது. 3.1 வோல்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த யூனிட்டில் என்ன பண்ணுறேன், ஒரு செல்லை இதில் இன்சர்ட் பண்ணுறேன். என்னாச்சு, இப்போது ஒரு செல்லை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, 1% தான் இருக்குது. இந்த இடத்துல சார்ஜ்னு ஒரு இண்டிகேட்டர் வருது. சார்ஜா டெஸ்ட்டான்னு கேட்குது. இங்கே சார்ஜிங் கரண்ட்டு 500 mAh என்னென்னு கேட்குது. ஓகேவா, இதில் சேனல் 1ல் உட்காந்துருக்கு. ஓகே, இப்போ என்ன மெல்ல சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த மோடு பட்டனை அமுத்துறேன். டெஸ்ட் மோடு, அடுத்து சார்ஜ் மோடு. சார்ஜ் மோடில் கரண்ட் ரேஞ்ச் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1000 mAh ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டேன். 8 செகண்ட் வெயிட் பண்ணனா அந்த மோடு டிடெக்ட் ஆகிக்கும். உடனே அந்த மோடில் என்ன உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இதில் பேட்டரியில் வோல்ட் வந்து 3.1 வோல்ட். நாம் இதில் எவ்வளோ பார்த்தோம், 3.1 பார்த்தோம் இல்லையா மல்டிமீட்டரில். அதே தான் இதில் காமிக்குது. கரெக்டாக இருக்கும். சார்ஜிங் வேகமாக சார்ஜஸ் சரி, 100% ஏண்டு ஃபுல். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், இப்போ எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு செல்லோட ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ண முடியும். சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்னு. ஓகே, இப்போது இந்த யூனிட் மூலிமா என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு அவுட்புட் சாக்கெட் இருக்கும். நான் இது பவர் ஆஃப் பண்ணிடுறேன். பவர் ஆஃப் பண்ணிட்டுனா இந்த மாதிரி இருக்கும். இந்த சாக்கெட் வழியாக அவுட்புட் எடுக்கலாம். இப்போ உதாரணமாக நான் ஒரு கார்டு எடுத்திருக்கிறேன். இந்த கார்டு மூலிமா, அதாவது இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்டை பவர் பேங்காக. இப்போ நான் ஒரு செல்லை இன்சர்ட் பண்ணுறேன், ஒரே ஒரு செல். நான் யூனிட்டு பவர் ஆஃபில் தான் இருக்கேன். யூஎஸ்பி மோடுன்னு வந்துடுது. யூஎஸ்பி மோடு. பேட்டரி 54% இருக்குது. இது போதுமானது. எதுக்காக பாருங்கள், ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை நான் என்ன பண்ணுறேன், சார்ஜர் பின்னை இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, சார்ஜ் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு செல் இருந்தாலும் போதும். நாம் என்ன பண்ணலாம், ஒரு 5 வோல்ட் அவுட்புட் இதில் வெளியே வரும். நாம் சார்ஜ் பண்ணலாம். இல்லை பவர் பேங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் 4 செல்லு யூஸ் பண்ணலாம். இந்த யூனிட்டுக்கு நான் சப்ளை கொடுக்கலை.
5 வோல்ட் கொடுக்கல. அப்போ இந்த மோடை என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? யூஎஸ்பி மோடு இதுக்கு நம்ம என்ன பெர்சன்டேஜ் இருக்கும், இது ஆவரேஜ் பெர்சன்டேஜ். ஏன்னா இது வந்து பேரல் கனெக்ஷன் ஆகிடும் இமீடியட்டாக இந்த 4 செல்லுமே. அப்போது நம்ம எந்த யூனிட் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த அவுட்புட்டை எப்போ யூஸ் பண்ணணும், பவர் ஆஃபாக இருக்கும் பொழுது இதில் 4 லித்தியம் செல் வச்சுக்கலாம். லித்தியம் செல் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு நிக்கல் கேட்மியமோ நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடோ எந்த செல் இருந்தாலும் பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணி நாம் இதை பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பவர் ஆன் பண்ணோம் என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மோடும் இப்போது நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னே பாருங்கள் 17% வருது. இது எதுக்கு, 4வது, இந்த 4வது செல்லு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு காமிக்குது. அப்புறம் இது 3வது 18%, 1வது 55%. அதே ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். இது 2வது, இது ரெண்டுமே ஃபுல்லே சார்ஜ். அதாவது 1 எண்டுன்னு வந்துருச்சுல 100%, நம்பர் 2 எண்ட் அது வந்துருச்சு, நம்பர் 3 நம்பர் 4, நம்பர் 3 100%, நம்பர் 4 எல்லாமே பக்காவாக சார்ஜில் இருக்குது. எல்லாமே பக்கா சார்ஜில் இருக்குது. அப்போது இந்த எண்டுன்னு வந்துட்டாவே ஓவர். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில், இப்போது இந்த மோடு இருக்கு இல்லையா, இந்த மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ சார்ஜ் டெஸ்ட் மோடு கொண்டு வந்துட்டேன். இப்போ தான் நான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், டெஸ்ட் மோடு. டெஸ்ட் மோடில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்லும் வேகமாக சார்ஜ் ஆகும். அடுத்தது வேகமாக டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ 4வது பார்த்துருக்கீங்க, வேகமாக சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 100 வந்துட்டு உடனே என்னாச்சு, டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே போயும். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் போது இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். இது ஒரு மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு யூனிட். ஓகேவா? ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகும், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும், மறுபடியும் சார்ஜ் ஆகும். இதுதான் இந்த யூனிட்டு. இப்போது நம்பர் 3 100% இருக்குது எண்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மோடு டெஸ்ட் மோடு 18% வேகமாக சார்ஜ் ஆகும். ஓகேவா? டெஸ்ட் மோடு போட்டிருக்கேன். 500 mA கரண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும், இதில் 3வது இதில் ஹோல்டரில் இருக்குது. இதில் என்னாவது டெஸ்ட் மோடு போட்டிருக்கேன். 100% வந்துட்டு மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வேகமாக சார்ஜ் ஆகிட்டு மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகணும். டிஸ்சார்ஜ் ஆகிட்டே போகும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது வோல்ட் வந்து மெல்ல மெல்ல குறையும். இப்போ 3.57 அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் 1 செகண்ட் சார்ஜ் ஆகும். இப்போ 68. ஓகேவா? ஸோ நான் 1வது பட்டன் அமைத்திருக்கேன். ஓகேவா? 3 51 46 42 இப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போது இப்படி மெல்ல மெல்ல அப்போ சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடக்கும். ஓகே, இப்போது 2வது பட்டன் நம்புறேன். 1 சரி, 1வது இந்த செல்லு ஒரு ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஒரு லாங் ப்ரெஸ்ஸு. இந்த சார்ஜுங்கிறது வரும். ஒரு ப்ரெஸ் பண்ணேன்னா டெஸ்ட் மோடு வந்துடும். சேனல் கரண்ட் வந்து 500 mA. பாருங்கள் 55% இருக்குது. இந்த செல்லு 55% இருக்குது. 8 செகண்டுக்குள்ளே நான் அடுத்த மோடு செலக்ட் பண்ணினா அந்த மோடு டிடெக்ட் ஆகி போகிறோம். இப்போ 55 100 வந்து மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜ் ஆகி மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த செல் மறுபடியும் சார்ஜ் ஆகும் 1 செகண்ட். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் மோடில் 3 ப்ராசஸ் நடக்கும். ஒன்று சார்ஜு, டிஸ்சார்ஜு, மறுபடியும் சார்ஜ், இப்படி நடக்கும். ஏனையோ நம்ம லித்தியம் செல்லை உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் பண்ண முடியும். கூடவே டெஸ்ட் மோடில் அது எவ்வளோ இருக்குது, கேப்பபிள் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த யூனிட்லேருந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம், இண்டிவிஜுவலாக ஒரு செல்லோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், சார்ஜிங் மோடு பற்றி பார்க்கலாம், இப்போ டெஸ்ட் மோடு பற்றி பார்த்துட்ருக்கோம். அடுத்து இதில் எப்படி யூஎஸ்பி மோடு அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. பவர் இல்லாத பொழுது ஒரு செல்லை யூஸ் பண்ணி கூட ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணலாம். அந்த சார்ஜிங் பேக்கப் டைம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் செல்லை பொறுத்து. 4 செல்லை யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா?
இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு செல் இருக்கும். இந்த செல்லை சார்ஜ் பண்ணணுன்னா ஒரு மாடுல், இங்கேருந்து ஒரு 5 வோல்ட்டு 1 ஆம்பியர் இன்புட் இதில் கொடுப்போம். இது வந்து சார்ஜ் ஆகும். சார்ஜ் நில் ஆயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சு ஒரு இண்டிகேட்டர் எரியும். இந்த அவுட்புட்டில் மைனஸ் ப்ளஸ் ரெட் இதான் லோடு கொடுப்போம், ஒர்க் பண்ண வைப்போம். கொஞ்சம் டைம் டேக்கன் ஆகும், பட்டு இதுக்குள்ளே எல்லாமே ப்ராசஸுமே இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். இதனுடைய விலை சொல்லியிருக்கேன். விலை வந்து 2300 ரூபா வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு அசம்பிள் பண்ணுறாங்க. சின்ன சின்ன இடத்துல உட்காந்து பேட்டரியெல்லாம் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ரிக்வயர்மெண்ட் இருக்குது. அந்த பேட்டரி ரெக்கவர் பண்ண இது கண்டிப்பாக இந்த யூனிட்டு தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.